தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் இராணுவத்திற்கு சொந்தமான பிரம்மாண்டமான ஹெர்குலஸ் C-130 ரக போக்குவரத்து விமானம் ஒன்று எதிர்பாராத விதமாக காட்டுப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தின் கோர தாண்டவத்தில் இதுவரை 66 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவித்துள்ளது. வானில் பறந்து கொண்டிருந்த போதே அந்த விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து தீப்பிடித்ததால் அதில் பயணம் செய்தவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்தது. இந்த துயர சம்பவம் அந்த நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக மீட்பு படையினர் மற்றும் இராணுவ வீரர்கள் விரைந்து வந்து தேடுதல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். விமானத்தில் பயணம் செய்த மேலும் பலரை காணவில்லை என்பதால் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அடர்ந்த வனப்பகுதி மற்றும் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணிகளில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டுள்ள போதிலும் எஞ்சியவர்களை கண்டறியும் முயற்சி இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விபத்திற்குள்ளான விமானத்தின் சிதைந்த பாகங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சிதறி கிடப்பது விபத்தின் தீவிரத்தை உணர்த்துகிறது. இந்த கோர விபத்திற்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. விமானத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா அல்லது மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததா என்பது குறித்து வான்வெளி நிபுணர்கள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள தலைவர்கள் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதே தற்போதைய முதன்மை நோக்கம் என்று தெரிவித்துள்ளனர். உலக நாடுகள் பலவும் கொலம்பியாவுக்கு இந்த இக்கட்டான தருணத்தில் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன.